எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, மிக முக்கியமாக 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி ஆகிறார். அந்த குரு என்ன நன்மைகளை செய்ய போகிறார்? அதாவது உச்ச குரு மிதுனத்திலிருந்து இப்போ வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார். கடக வீடு அவருடைய உச்ச வீடு என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்னென்ன நன்மைகளை குரு பகவான் செய்ய போகிறார் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, அம்பலமான பாட்டி வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அதாவது அந்த பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யார் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஜீவா டுடே அப்படின்ற ஒரு சேனலோடைய பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன்றவர் அதை பத்தி பேசியிருக்காரு. அதாவது தாவேகா, விர்ச்சுவல் வேரியர்ஸ் மற்றும் ரூட் அப்படிங்கிற மீடியா வந்து இந்த பாட்டி பேசின வீடியோவை பயங்கரமா வைரல் ஆக்கிட்டு வராங்க. அதாவது விஜய் வந்து அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே இந்த மாதிரி மதுக்கடைகள் எங்க ஸ்கூல் பக்கத்துல, இப்போ காலேஜ் பக்கத்துல, கல்லூரி, பள்ளி மற்றும் இந்த மாதிரி கோயில் பக்கத்துல, இந்த மாதிரி தர்கா பக்கத்துலலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு. அந்த உத்தரவுனால 40 வருஷமாக அங்க ஒரு டாஸ்மார்க் இயங்கி கொண்டு வந்தது. அந்த டாஸ்மார்க்கை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அம்மா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த பாட்டி அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை. அவங்க ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். அவங்கள நாங்க பிக்லு ஆண்டின்னு கூப்பிடுவோம். அந்த ஸ்கூல்ல தான் நடிகர் சிம்புவும் படிச்சாரு. நான் வேற ஸ்கூல் பிரான்ச்சு, அவரும் டி நகர்ல வேற ஸ்கூல் பிரான்ச்சு. ஆனா ஒரே ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சோம். நான் டி நகர்ல தான் பிறந்ததுல இருந்து இருந்துட்டு இருக்கேன். அவங்க அந்த பாட்டி அம்மான்னு சொல்றாங்கல்ல, பிக்லு ஆண்டி, அந்த டாஸ்மார்க் காமிக்கிறார்ல, அந்த கடை என் வீட்டுல இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. வெரி நியர். அந்த ஸ்கூல்ல நான் படிச்சேன். 7வது வரைக்கும் படிச்சேன். ஸ்ரைன் வேளாங்கண்ணி சீனியர் செகண்டரி ஸ்கூல். சின்ன வயசுல நாங்க அந்த பாட்டின்னு சொல்றாங்களே, அவங்கள நாங்க பிக்லு ஆண்டி அப்படின்னு நாங்க கூப்பிடுவோம். அவங்க டாட்டர் கூட எனக்கு சரியா தெரியல. அவங்க டாட்டரும் தனுஷோட ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு படத்துல நான் பார்த்தேன், நடிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க. அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். இப்போ ஜீவசகாப்தன் என்ன சொல்றாரு, 2003ஆம் ஆண்டு தான் டாஸ்மார்க் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணி கவர்மெண்ட் நடத்துறாங்க. அதற்கு முன்னாடி எங்க வந்து இந்த மாதிரி நடத்துறாங்கன்னு கேட்கிறாரு. ஒரு பத்திரிகையாளரா நியூஸை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க போடணும். இல்லைன்னா சமுதாயத்தில் மதிப்புமிக்க மனிதர்களை நீங்கள் அவச்சொல் அவப்பெயர் ஏற்படுத்த கூடாது. ஏன்னா ஷீ இஸ் ரெஸ்பெக்டபிள். என்னுடைய ஸ்கூலோட ஃபவுண்டர் அவங்க. பிக்லு ஆண்டி அவங்களுடைய மதர் வந்து மாலதி பணிக்கர்னு. நான், என் தம்பி 2 பேர் எல்லாருமே அந்த ஸ்கூல்ல தான் படித்தோம். சென்ட்ரல் போர்ட், டெல்லி அஃபிலியேட்டட். டில் 7th வரைக்கும் நான் படித்தேன். 7th பிறகு தான் நான் எஸ்ஐடி குரூப்போட முஸ்லீம் ஸ்கூல் ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத்ல நான் படிச்சிருப்பேன். சரி, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நேரா போயிடுவோம். போயிட்டு அங்க என்ன நிலவரம் அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லி நான் அங்க போனேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அங்க ஒயின் ஷாப் இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை தான். குடிச்சிட்டு அங்க விழுந்து கிடப்பாங்க. பெண்கள் எல்லாம் போக முடியாது. ஆனா அந்த டாஸ்மார்க்கு போய் நான் நேற்று பார்க்கும்போது கடை மூடவில்லை. அந்த வீடியோவை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் போடுறேன். கடை மூடல. சரி, என்னதான் நிலவரம்? ஏன்னா இவர் சொல்றாரு, இது மாதிரி வீடியோ வேற பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு விஷயம் இல்லாமலே சும்மா போலியா இவங்க பரப்புறாங்க. ஏன்னா அவருக்கு விஜய சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. விஜய்லாம் ஒரு சீட்டு கூட ஜெயிப்பாருன்னு பேசியிருக்கவே மாட்டாரு. திமுகவோட அபிமானி வேற அவரு. எனக்கு பார்த்தோன்னா, என்னடா பிக்லு ஆண்டி வந்து இவ்வளவு வயசாயிடுச்சு அவங்களுக்கு. ஆனா ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படிக்கிறாங்க. அவங்கள்ட்ட பல ஸ்கூல் இருக்கு இந்த மாதிரி. பட் ரொம்ப வந்து ரெஸ்பெக்டபிள். அவ்வளோ டவுன் டு எர்த். உண்மையிலே அந்த ஸ்கூல்ல நான் படிச்சதுனால சொல்றேன். அவங்க டவுன் டு குழந்தைகள்கிட்ட அவ்வளோ அன்பா பழகுவாங்க. இவங்க ஏன் பொய் சொல்லணும், என்ன அவசியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போனேன். பட் ஆனா ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணல. கேட்டதற்கு அங்க விசாரிச்ச போது என்ன சொல்றாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க சார், இன்னும் 1 வாரத்துல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த டாஸ்மார்க் ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஸ்கூல் வேளாங்கண்ணி மட்டும் கிடையாது. இந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியை வித்துட்டாங்க. இந்த ரோட்ல இருக்கு, பக்கத்து ரோட்ல இருக்கு, பின்னாடி மெயின் ரோட்லயும் வேளாங்கண்ணி ஸ்கூலோட பிரான்ச் இருக்கு. அது போக அதே ரோட்ல பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணான்ற ஒரு ஸ்கூலும் இருக்கு. ஆனா பிக்லு ஆண்டி பாவம் தெரிஞ்சோ தெரியாமலோ காலையில போயிருப்பாங்க போல இருக்கு. கடை பாருங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவசரப்பட்டு கொடுத்துருக்க வேண்டாம். ஆனா கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால பொய்யாக பரப்பப்பட்ட செய்தி கிடையாது. மாண்புமிகு முதல்வர் விஜய்க்கு நன்றி அப்படின்னு பாட்டியம்மா பிக்லு ஆண்டி பேசியிருப்பாங்க. பாப்போம் இன்னும் 1 வாரம் கழிச்சு எடுக்கிறாங்களா. ஆனா கண்டிப்பா எடுக்கணும், எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க.
பார்ப்போம். ஒரு வாரம் கழிச்சு அங்க போய் என்ன நிலவரம்னு பார்த்துட்டு நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ கம்மிங் பேக் டு த டாபிக். இப்ப பாத்தீங்கன்னா குரு வந்து மிக முக்கியமான 9 பிளானட்ல முக்கியமான ஒரு பிளானட்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு கிரகம். அதுவும் குரு உச்சமாகும் போது அவர் பல்வேறு விதமான நன்மைகளை செய்வார். குருவுக்கு ஒரு பழமொழியே இருக்கு. குருவோட இணைந்த கிரகத்தோட குருவோட பார்வைக்கு கோடி நன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. அவரு குருவோட செவ்வாய், சனி, பாவி கிரகம் என்ன சேர்ந்திருந்தாலும் குரு பார்வைக்கு தனி பலம் உண்டு. அப்ப இது என்ன பயங்கர ஸ்பெஷல் இந்த வருஷம்? அதாவது ஒரு வருஷமும் நீங்க இப்படிதான் பில்டப் கொடுப்பீங்கன்னு கூட சில பேர் நினைக்கலாம். என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஆக்சுவலி குரு வந்து ஒரு வருஷம் 18 நாளோ 19 நாளோ பயிற்சி ஆவார். ஒரு பிளானட்ல இருந்து, மேஷத்துல இருந்து ரிஷபம், ரிஷபத்துல இருந்து ஒவ்வொரு வருடமும் அதான் ஒரு கணக்கு வந்து 365 டேஸ் பிளஸ் 18 or 19 டேஸ். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா அவர் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு. அங்கதான் அவருடைய உச்ச வீடு இருக்கு. அவருடைய பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அவருக்கு 3 பார்வை உண்டுங்க. என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா குருன்னா நாம தங்கம்னு சொல்லுவோம். குழந்தை பேரு கிடைக்கணும்னா குருவை தான் சொல்லுவோம். குரு எங்க இருக்காருன்னு பார்ப்போம். மங்களகாரகன்னு சொல்லுவோம் குருவை வந்து. அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே என்ன பார்ப்பேன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதக கட்டத்துல எந்த கிரகம் ரொம்ப சுபத்துவமா இருக்கு, அப்பழுக்கற்று ரொம்ப வந்துட்டு சுபத்துவமா இருக்கோ அந்த ஜாதகருக்கு அந்த தொழில் தான் அமையும். சுபத்துவம் பெற்ற கிரகத்துடைய தொழில் தான் அமையும். பொதுவா இப்போ சுக்கிரன் வந்து ரொம்ப மங்களகரமா இருக்காரு, ரொம்ப சூப்பரா இருக்காரு, தனித்து இருக்கிறார், இல்ல குருவோட சேர்ந்து இருக்கிறாரு, சுக்கிரன் உச்சமாகி குருவோட இணைஞ்சு இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர்களுக்கு கலைத்துறையில் மிகப்பெரிய பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லலாம். கலை, பேச்சு, புகழ். சுக்கிரன்னா என்ன? புகழ், சுகபோகமான வாழ்க்கை, லக்ஸரியஸ் லைஃப், அப்படியே தொட்டதெல்லாம் தொடங்குறது. இப்படி ஒரு கிரகத்தை வச்சு ஒரு ஜாதகத்துல பார்த்துட்டு இதுதான் இவருடைய தொழில் அப்படின்னு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கிரகம் சுபமா இருக்கும், மங்களகரமா இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ எதுன்னு நம்ம பார்க்கணும். அது போல பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ குரு தங்கம்னு சொல்லிட்டேன். இப்போ தங்கத்துடைய விலை சரசரசரவென்று ஏறிக்கொண்டு வருகிறது. நான் முன்னாடியே ஒரு வீடியோல பேசியிருப்பேன். என்ன பேசியிருப்பேன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் தங்கத்தின் 1 கிராம் விலை போகணும்னு பேசியிருப்பேன். இப்ப நான் என்ன சொல்றேன், குருன்னா தங்கம், உலோகம். அதாவது குரு மற்றும் சனி வாயு கிரகம்னு சொல்லுவோம். குருன்னா மீத்தேன் வந்து எக்ஸிபிட் பண்ணுவார். இப்போ செவ்வாய், சனி, ராகு இருக்கு, ஒரு பிளானட் ஒரு கட்டத்துல இருக்கு. ஒரு 5ஆம் பார்வையா கடகத்துல இருந்து சுமார் இப்போ விருச்சிகத்துல செவ்வாய், சனி, ராகு இருக்கு. கடகத்துல இருந்து உச்ச குருவாக அவர் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய், சனி, ராகு பயங்கரமான யுத்த கிரகம். அப்போ அந்த யுத்தம் வந்து குருவோட பார்வையால குறையும். ஏன்னா பார்வைக்கு மிகப்பெரிய பலம் உண்டு. தங்கத்துக்கு வருவோம். இப்போ நீங்க 2014ஆம் ஆண்டு தங்கத்துடைய விலைய சார்ட்ல கூகுள்ல நீங்க போட்டு பாருங்க. என்ன விலை இருந்ததுன்னு நீங்க போட்டு பாருங்க. அப்போ வெள்ளியோட விலை என்ன விலை இருந்ததுன்னு நீங்க போட்டு பாருங்க. நிலத்தோட விலை, ரியல் எஸ்டேட்டோட விலை என்ன விலை இருந்ததுன்னு போட்டு பாருங்க. ஏன்னா மங்களகாரகன். அப்போ 2014ஆம் ஆண்டு என்ன விலை இருந்துச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 இருந்து 2500 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். சுமார் 2000 இருந்து 2500 ரூபாய் 2014ஆம் ஆண்டு. இப்போ 2026 கிட்டத்தட்ட இப்போ 15,000 ரூபாய். இப்போ கிட்டத்தட்ட ஒரு சவரன் ரேட்டு 1,20,000 தாண்டிடுச்சு. 20,000னா 1 கிராம் 20,000னா 1,60,000 வரும். சரி, ஓகே, ரைட், இது விட்டுருவோம். 2002ஆம் ஆண்டு நீங்க போய் எடுத்து பாருங்க. சார்ட்ல கூகுள்ல எடுத்து பாருங்க. தங்கத்தோட விலை என்ன விலையா இருந்துச்சு அப்படின்னு எடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் தாங்க. எப்படி இல்ல 450 ரூபாயிலிருந்து 500 ரூபாய். அப்போ எவ்வளவு மடங்கு ஏறி இருக்கு. இப்ப 400 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா 450 ரூபாய் போட்டீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா 2002ல 450 ரூபாய் வச்சுப்போமே. அப்போ 2014ஆம் ஆண்டு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு உச்சமாகறாருன்னு சொல்லிட்டேன் நானு. அப்போ 2014ல 2,500 ரூபான்னு வச்சுக்கோங்க. 2,500, 2,600 ரூபாய், 6 மடங்கு, கிட்டத்தட்ட 6 மடங்கு விலை ஏற்றம் ஆகி இருக்கிறது. அதே மாதிரி 90 போட்டுக்கோங்க. எப்படி 1990. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இப்போ 2026 இப்போ 15,000 ரூபாய் விக்குது ஆவரேஜா வச்சுப்போமே. அப்போ 2038ஆம் ஆண்டு அதோட விலை என்னவா இருக்கும்? வெள்ளியோட விலையும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி வெள்ளியோட விலை பாத்துக்கோங்க. 2014ஆம் ஆண்டு ஐ திங்க் 43 ரூபாயில இருந்து 50 ரூபாய்க்குள்ள, 50 ரூபா கூட கிடையாது, 45 ரூபாயில இருந்து 40 ரூபா டு 45 ரூபாய். அப்போ இப்ப விலை என்ன யோசிச்சு பாருங்க. இப்போ
கிட்டத்தட்ட 300 ரூபாய் தாண்டிடுச்சு. நான் 500 ரூபாய் போகும்னு பேசியிருப்பேன். எப்படி இந்த 2026ஆம் ஆண்டு எண்டுக்குள்ள வெள்ளியோட 1 கிராம் விலை 500 ரூபாய் போகும்னு பேசியிருப்பேன். அப்ப அதுவும் 6 மடங்கு கிட்டத்தட்ட ஏறிடுச்சு. அதே போல ஒரு கோச்சாரப்படி வந்து இப்போ குரு தான் மங்களகாரகன். குரு தான் இப்போ இப்படி ஜூன் 2ஆம் தேதியில இருந்து அப்பதான் அவர் பயிற்சியாகி மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி வருகிறார், சுயசாரத்துக்கு வராரு. அதாவது அவருடைய சொந்த சுயசாரமான புனர்பூச நட்சத்திரத்துக்கு குரு வந்து கடகத்துக்கு வரார், சந்திரனோட வீடு. அதே போல கோச்சாரப்படி இப்ப எப்படி இருக்கு, கால சர்ப்ப தோஷத்துல இருக்குது. அதாவது ராகுக்கும் கேதுக்கும் இடையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. கும்பத்தில் ராகு சுயசாரம் வாங்கி, சிம்மத்தில் கேது சுயசாரம் வாங்கி, இடைப்பட்ட பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் இருக்கு. இதுல சந்திரன் மட்டும் விதிவிலக்கு, அவர் சுத்தி சுத்தி வருவார். அப்ப என்ன நடக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா போரின் காரணமாக எங்க வந்து காலச்சக்கரத்துக்கு பாத்தீங்கன்னா மீன வீட்டுல வந்து சனி பகவான் இருக்காரு. இப்ப விரயஸ்தானம்னு சொல்லுவோம், 12ஆம் இடத்து விரயஸ்தானம்னு சொல்லுவோம். சனி உக்கிரகதியில் இருக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் லாக்டவுன் வரும்னு சொல்லியிருப்பேன். நீங்க லாக்டவுனுக்கு தயாராகிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்ப மோடிஜி என்ன சொல்லியிருக்காங்க, அவர் பாதுகாப்பு படைய பாதியா குறைச்சிட்டாரு, அவருடைய செக்யூரிட்டி போர்ஸை பாதியா குறைச்சிட்டாரு. இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் இப்போ வந்துட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா பைக்ல போறாரு. கார் அவருடைய பாதுகாப்பு படையெல்லாம் வந்து பாதியா குறைச்சிட்டு பைக்ல கார்ல போறதுக்கு பதிலாக ஒரு சீஃப் மினிஸ்டர் பைக்ல போறாரு. இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா என்ன பண்ணிருக்காங்க, லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் அரசு சார்ந்த ஊழியர்கள்லாம் வாரத்துக்கு 2 நாள் வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாச்சு. அமைச்சர்கள்லாம் மெட்ரோ ட்ரெயின்ல வர சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கச்சா எண்ணெய் விலை வந்து 5500 ரூபாய் வித்துட்டு இருந்த கச்சா எண்ணெய் விலை பார்த்தா ஒரு பீப்பாய் வந்து கிட்டத்தட்ட 8900 ரூபாய் ஆக்கிட்டாங்க. அது இல்லாம ஹார்மோஸ் நீரிணையில பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி நம்ம இந்திய கப்பலை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அதில் 12 மாலுமிகள் உயிர் தப்பி இருக்கிறார்கள். அதற்கு இந்திய தூதரகம் கண்டனமும் தெரிவித்திருக்கின்றது. அப்போ விரயஸ்தானத்திலிருந்து சனி கோர தாண்டவம் ஆடுறாரு. அதே போல யுஎஸ் அமெரிக்கா டாலர் பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய்க்கு கடுமையான வீழ்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட நான் பேசியிருப்பேன் 2026 எண்டுக்குள்ள 100 ரூபாய் வரும்னு, 100 ரூபாய் டச் பண்ணணும்னு பேசியிருப்பேன். கிட்டத்தட்ட இப்போ விலை பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் வந்து இந்திய ரூபாய்க்கு 95.97, கிட்டத்தட்ட 96 ரூபாய் வந்தாச்சு. இன்னும் 4 ரூபாய் வர்றது பெரிய விஷயம் இல்லை. இந்த வருஷத்துக்குள்ள மே தான் வந்திருக்கு, மே மிட். இந்த வருஷம் எண்டுக்குள்ள 100 ரூபாய்க்கு மேல டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப போரின் காரணமாக இப்ப பார்த்தா சிங்கப்பூர்ல பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, இந்த மாதிரி பொருளாதார சீர்கேடு இது உடனே சரி பண்ண முடியாது, ஹார்மூஸ் நீரிணையை திறந்தாலும் சரி பண்ண முடியாதுன்னு பேசியிருக்காரு. அப்போ இதுக்கும் குரு பெயர்ச்சிக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். நான் தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா எப்படிப்பட்ட அமைப்பு இருக்க போகுது, என்ன யோகம் இருக்க போகுது அப்படின்னு தனித்தனியா நான் போட போறேன். மோரோவர் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வாங்கினதுல இருந்து, ஒரு சேனல் வந்து யூடியூப் தூக்குனதுல இருந்து நாம போடுற வீடியோஸ்க்கு பெரிய வரவேற்பு, அதாவது வியூஸே வர மாட்டேங்குது. யூடியூப் புஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க, வியூஸை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால இதை பார்க்கக்கூடியவர்கள் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்டா, பாக்குறவங்க நிறைய கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் சேனல் கொஞ்சம் பூமப் ஆகி வரும். அப்பதான் நானுமே வீடியோஸை கொஞ்சம் நிறைய வந்து போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். பெட்ரோல் விலை, டீசல் விலை 3 ரூபாய் ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறிடுச்சு கடுமையாக. இதனால வந்து காய்கறி விலை ஏறும், எல்லா விலையும் ஏறும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டெலிவரி ஆப் ஓட்டுறவங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா 50 ரூபாய் கிடைக்கும் ஒரு இடத்துக்குன்னா, அவங்க பெட்ரோல் விலை ஏத்துறதுனால 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வேண்டியதா வரும். அப்ப என்ன லாபம் கிடைக்க போகுது? பெரிய லாபமே கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. டெலிவரி ஆப் ஓட்டுறதுலாம் வெயில்ல ஓட்டுறதும் சரி, இரவுல ஓட்டுறதும் சரி, நாய் துரத்தும், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப கத்தியை காமிச்சு மிரட்டுவாங்க, போனை புடுங்கிட்டு விடுவாங்க. வெயில்ல ஓட்டினா உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வரும், கண்ணுல ப்ராப்ளம் வரும், நிறைய பயங்கர ஹார்ட் ஒர்க். அவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு 8900 ரூபாய் ஏத்துனதுனால ஆல்ரெடி எண்ணெய் நிறுவனங்கள் லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல நான் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல தான் அவர்கள் விலையை ஏற்றம் செய்திருக்கிறார்கள். நான் முன்னரே சொன்னது போல லாக்டவுன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லியில எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் தான் நடக்கும் போல இருக்கு. இங்கேயுமே பிரதமர் அவர்கள் எல்லாரையும் நமக்கு குறைக்க சொல்றாரு, வாகனங்கள்ல போகிறத குறைக்க சொல்றாரு. அதே மாதிரி நம்ம கவர்னர் இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்னர் பாத்தீங்கன்னா அவரும் பாதுகாப்பு செக்யூரிட்டி போர்ஸை பாதியா குறைச்சிருக்கிறாரு. அப்ப பெட்ரோல் விலை நான் பேசியிருப்பேன், ஏறுவது போல் ஏறினாலும் இறங்கும்னு பேசியிருப்பேன். அப்ப எப்ப இறங்கும்? இந்த போர் எப்ப குறையும்? அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ எங்க இருக்குது? இப்போ மீனத்துல, மீனம் என்பது நீர் ராசி, நீர் ராசியில் சனி பகவான் இருக்கிறார். அப்போ இந்த மீனம் பகுதியை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதகப்படி பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்ரீலங்கா, இலங்கை பகுதியை குறிக்கும்.
அப்போ என்ன ஆயிருக்கு, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கடுமையான வெள்ளம், கடுமையான மழை இலங்கையில். அங்கே 27,000 பேர், 27,000த்துக்கும் மேற்பட்ட மனிதர்கள் வந்து அகதிகள் முகாம்ல தங்கி இருக்காங்க. மழையால் கடுமையான பாதிப்பு இலங்கையில். இப்போ அடுத்தது கடகத்துக்கு வர போறாரு. கடகம் நீர் ராசி தான். அப்போ அவரு 9ஆம் பார்வையாக பாத்தீங்கன்னா அவரு நீர் ராசியிலிருந்து கடகத்திலிருந்து மீனத்தை பார்ப்பாரு. நீர் ராசியிலிருந்து நீர் ராசியை பார்ப்பாரு. ஆனா ஒண்ணு, அவருடைய பார்வையால ஜூன் 2க்கு மேல போர் வந்து சம்பவங்கள் குறைய ஆரம்பிக்கும். அந்த உக்கிரம் குறையும், கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு. கடுமையான பொருளாதார நெருக்கடியை நாம் அனைவரும் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். விலைவாசி ஏற்றம் எல்லாத்துலயும் ஏறும், கண்ணாமினான் ஏறும், ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு ஏறும். அப்போ குருவோட பார்வை கிடைத்த பிறகு விலைவாசி இந்த போர் சூழல்லாம் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். விஜய் புதுசா ஆட்சி அமைச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து இப்பதான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்காரு. அதாவது வார்னிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீர் ராசி ஜூன் 2க்கு மேல் நீர் ராசியை பார்ப்பதால் ஆல்ரெடி இப்பவே வந்து மழை பெய்தது. ஒரு மாதிரி வந்து ரொம்ப வந்து வானம் மேகமூட்டத்தோட தான் பாக்குறோம் நம்ம சென்னையிலே. வந்து ஜூன் 2க்கு மேல கடுமையான வெள்ளம், கடுமையான மழை வரும், நிச்சயமாக வரும். ஏன்னா நீர் ராசியிலிருந்து நீர் ராசியை 9ஆம் பார்வையாக குரு பகவான் உச்சமடைந்து உச்ச குரு பார்க்க போறார். அப்போ அந்த மழை வெள்ளத்திற்கு அவர்கள் இப்போதே அந்த அரசு, விஜயுடைய அரசு தயாராகி விட வேண்டும். இல்லை என்றால் அவருடைய அரசுக்கு மிகப்பெரிய அவப்பேரை உண்டாக்கும். ஏன்னா சனி பகவான் விரயஸ்தானத்துல இருக்காரு. ஆல்ரெடி ஸ்ரீலங்காலாம் விரயம், கண்ணாவிலன் விரயமாக்கிட்டாரு. இப்போ உச்ச குரு மங்களகாரகனுடைய பார்வை கிடைக்கிறதுனால சுப விரயமா இருக்கும். அதே வேளையில 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த வரக்கூடிய ஸ்பெஷல் உச்ச குருவானவர், நான் சொல்லியிருப்பேன்ல, மங்களகாரகன் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளையும் ஏற்படுத்துவார். நிறைய திருமணங்கள் நடக்கும், நல்ல நிகழ்வுகள் நடக்கும். ஆனா அதே வேளையில பாத்தீங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி இரவு 1:50 மணிக்கு அதிசாரம் வாங்கி அவர் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு சஞ்சாரிப்பார். சிம்மத்துக்கு சஞ்சரிச்சு திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு ஜனவரி 24 மறுபடியும் அவர் சிம்மத்திலிருந்து வக்ரமாகி கடகத்துக்கு வருவார். அப்போ தங்கம் வாங்குறவங்க, மிஸ் பண்ணவங்க, இப்ப வெள்ளியை வாங்கி நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்க, வெள்ளியை நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வெள்ளி விலை இப்போது 400 ரூபாய் அப்படின்னா 6 மடங்கு யோசிச்சு பார்த்துக்கோங்க. 2,400 ரூபாய் 2,500 ரூபாய் வந்தாலும் 2038ஆம் ஆண்டு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வெள்ளிக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா தங்கத்தை பல பேர் வாங்க முடியாது. இப்போ ராதன் பண்டிட் ஜோதிடருக்கு வந்து ஓஎஸ்டி, அதாவது சிறப்பு அதிகாரியாக முதலமைச்சருக்கு கொடுத்த பதவியை வாபஸ் வாங்கி இருக்கிறார். யாரு? முதல்வர் விஜய் வாபஸ் வாங்கி இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், அவரு ராஜகுரு அப்படி இப்படின்னு சொல்லி பிரேமலதா பேசினாங்க, ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அவர் வாபஸ் வாங்கி இருக்க கூடாது. என்னடா ஜோதிடனுக்கு நீங்க ஆதரவா பேசுறீங்கன்னா, ஆமா ஜோதிடர்களுக்கு நாங்க ஆதரவா தான் பேசுவோம். அதாவது அவரை பத்தி பல்வேறு விதமான விஷயங்கள் வருதுங்க. இது மாதிரி அவர் வந்து இப்ப ஜெயிலுக்கு அரெஸ்ட் ஆனாரு, அவர் போனாரு, இந்த மாதிரி பல்வேறு கதைகள், அதுல கட்டுக்கதைகளும் இருக்கும். அவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. அதாவது எல்லாருக்குள்ளேயும் வந்து பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். இப்போ நரேந்திர மோடிஜி எனக்கு ஒரு பர்த்டே விஷயம் இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது, எனக்கு அனுப்பியிருக்காரு. நாளைக்கு ஏஎல் சூர்யாவை பாஜக தலைவர் ஆக்குறார். ஆக கூடாதா? எனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு இன்ட்யூஷன் ஜாஸ்தி, ஆக்குறாருன்னு வச்சுப்போமே. அப்போ இந்த மீடியாக்காரர்கள் என்னுடைய நல்ல விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க. அதாவது நான் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவர் தான் சொல்றாரு 5000 குடும்பங்களை நான் காப்பாற்றி இருக்கிறேன். அப்போ நான் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் கிளாஸஸ் நடத்திருப்பேன், நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணியிருப்பேன், அதனால பலருடைய வாழ்க்கையை நான் வந்து மேம்படுத்தி இருப்பேன். அதெல்லாம் விட்டுருவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு எங்கெல்லாம் நான் வரக்கூடாதோ, என்னெல்லாம் நான் என்னுடைய மைனஸ் பாயிண்டோ அதெல்லாம் எடுத்து இந்த மீடியா போக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வன்னி அரசுக்கு அது மூட நம்பிக்கை என்றால் அது அவருடைய அரசியல், அவருடைய வந்துட்டு சொந்த கருத்து. அது விஜய் ஏன் ஒத்துக்கிட்டாரு, ஏன் வாபஸ் வாங்கினாரு? வாங்கி இருக்க கூடாது. அப்போ நீங்க வீக்குன்னு நீங்க வந்து காமிக்கிறீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா வந்து உங்களுடைய அரசு, அது உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்க போது நீங்க தான் டிசிஷன் அத்தாரிட்டி. அப்போ நாளைக்கு உங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் இவர்கள் எதிர்குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்க அடிப்படைஞ்சு எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டே இருப்பீங்களா? நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். அவருக்கு அந்த பதவி பறிக்கப்பட்டதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். விஜய் வந்து இப்ப பயங்கர ஒரு பிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி, அவரு வந்து மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி நாயகனாக அனைவரையும் ஈர்த்திருக்கிறார். அப்போ அந்த ஈர்ப்பதற்கு ஈடாக ஒருத்தரை கொண்டு வரணும். அப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு திரை கவர்ச்சி மிக மிக அவசியமான ஒன்று. அப்போ சில பேர் முட்டு கொடுத்துட்டு வராங்க. என்ன முட்டு கொடுத்துட்டு வராங்கன்னா, இப்போ
செல்விலாம் அண்ணாமலை ஜாதகம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு வர்றாங்க. என்ன காரணமோ தெரியல. ஆனா மோடிஜியும் அமித்ஷா அவர்களும் நினைச்சா குப்பையில இருக்கிறவனும் கோபுரத்துக்கு வருவான். நான் அண்ணாமலையை அதே வேளையில தரம் தாழ்த்தி பேசல. இவர்களை நீங்களா வரமுறை வகுத்துக்க கூடாது, இவர் தான் கொண்டு வர போறாங்க அப்படின்னு. ஏன் புதுசா ஒருத்தரை கொண்டு வர மாட்டாங்களா? இப்ப தமிழ்நாட்டுல ஒரு இடத்தை பிடிக்கணும், இப்போ பயங்கர அசுர வேகத்துல அடிக்கணும். ஏன்னா விஜய்ங்கிறது மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவருக்கு ஈடாக என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு திரை பின்புலம்லாம் கிடையாது. இப்போ கண்டிப்பாக திரை பின்புலம் இதற்கு வேண்டும், ஒரு கரிஷ்மா வேணுங்க. இப்போ அவரை நீங்க அட்டாக் பண்றதா இருந்தா ஒரு கரிஷ்மா வேணும். அந்த கரிஷ்மா இருக்கிறவனாலதான் அவருடைய இடத்தை பிடிக்க முடியும். சொல்ல முடியாது, ஒருவேளை விஜய் அரசியலை விட்டு குடைச்சல் தாங்க முடியாது. அதனால் உச்சகுரு என்ன செய்ய போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பலருடைய வாழ்க்கையை திருப்பி போட போறாரா, புரட்டி போட போறாரா அப்படின்னு பார்க்க போறோம். இன்னொன்னு, ஒருத்தருடைய சுயஜாதகத்தை வச்சுதான் இந்த பலன்களை நாம எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா என்ன திசை போகுது, அவங்களுக்கு என்ன புத்தி போகுது, அதை வைத்துதான் நாம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால உச்ச குருன்றவரு ஸ்பெஷலான குரு தான். 12 ஆண்டுகளுக்கு 1 டிகேடுன்னு சொல்றோம்ல. அதனால என்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றார்? கண்டிப்பாக அவர் குரு உச்சனாகி இருப்பது ரொம்ப பெரிய பிளஸ் தான். பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடைபெறும். தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.